ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்க போகிற அந்த பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த ஆவியினுடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தில் இல்லைனாலும் ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே இந்த சீயோனை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். தேவன் தாமே ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நம்முடைய ஜனங்கள் கூட்டி வந்து ஆண்டவரே மகிழ பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேச போகிற தாசனை நீ மறைத்து வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு வார்த்தையினால் தேற்றுவீராக. நீர் அப்படியே செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால்
என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். கிருபையை தந்து என்னை உயர்த்தி வைச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. உம் கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன்.
நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், நள்ளிரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே சகாயரே, தயபரரே தயபரரே. சகாயரே சகாயரே, தயபரரே தயபரரே. ஸ்நேகிதரே ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே சிருஷ்டிகரே. ஸ்நேகிதரே ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே சிருஷ்டிகரே. நன்றி 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 நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே சத்தியமே, நித்தியமே நித்தியமே. சத்தியமே சத்தியமே, நித்தியமே நித்தியமே. ஜீவனே ஜீவனே, நல்லாயரே நல்லாயரே. ஜீவனே ஜீவனே, நல்லாயரே நல்லாயரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே உன்னதரே, உயர்ந்தவரே உயர்ந்தவரே. உன்னதரே உன்னதரே, உயர்ந்தவரே உயர்ந்தவரே. பரிகாரியே பரிகாரியே, பலியானீரே பலியானீரே. பரிகாரியே பரிகாரியே, பலியானீரே பலியானீரே. நன்றி 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 என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். Thank you for the cross, Lord. Thank you for the price you've paid, bearing all my sin and shame. In love you gave and gave amazing grace. Thank you for this love, Lord. Thank you for the nail-pierced hand. Wash me in your cleansing
each and every one of you in the name of Jesus our Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, it's a joy to come to you in your homes through this media of online ஒரு service. விசை கூட இந்த இணையத்தின் வழியாய் ஆராதனையின் வழியாய் உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வருகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். We thought that this shutdown or lockdown would have been lifted by now for churches. இந்த நாட்களிலே சபைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவானது விரைவில் தளர்த்தப்படும் என்று சொல்லி நம்பி இருந்தோம். But because of the way that things are in சென்னை பட்டணத்தினுடைய கடுமையான சூழ்நிலையின் காரணமாக lockdown has been extended till the end of this month. இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் இந்த ஊரடங்கானது இன்னும் நீட்டிக்கப்பட்டது. It shows that the government is very concerned about its citizens. இவைகள் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் அரசாங்கமானது நம்மேல் வைத்திருக்கிறதான கவனத்தை காண்பிக்கிறது. We are supportive of every good decision they make to help the citizens of this city and of this nation. இந்த பட்டணத்தினுடைய குடிமக்கள் யாவருக்கும் அவர்கள் செய்கிற எந்த நன்மையான தீர்மானங்கள் ஆனாலும் அதை நாம் முழு ஒத்துழைப்போடு செயல்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். And we have got another week to worship in our homes. நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க இன்னொரு புதிய வாரமும் வந்திருக்கிறது. I thank God for the beautiful songs that we had just now. இப்பொழுது நாம் பாடினதான அருமையான பாடல்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Each one of them are heart touching. ஒவ்வொரு பாடல்களுமே நம்முடைய இருதயத்தை தொடக்கூடியதான பாடல்கள். Whether they are songs or worship or whatever. அது ஆராதனையின் பாடலானாலும் சரி, துதியின் பாடலானாலும் சரி, எது வேண்டாம். My concern is always the words that come out of those songs. இந்த பாடல்களில் என்னுடைய பெரிய கரிசனை என்னவென்று கேட்டால் அந்த பாடலுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்தவர்களாய் பாட வேண்டும் என்பது. And when the words become our experience, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுது no one can move us. நம்ம யாராலும் அசைக்கப்படவே முடியாது. Because we are strongly founded on the word of God which reveals, or the songs that reveal the word of God. ஏன் என்று கேட்டால் இந்த பாடல்கள் தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறபடினாலே அந்த வசனத்திலே நாம் ஊன்ற கட்டப்படுகிறபடினாலே அப்படி ஆகும். And at this time I want our dear brother to come and pray for all the directions, for all the peoples of all the nations. இந்த வேளையிலே நம்முடைய மத்தியிலே சகோதரர் வந்து எல்லா திசைகளில் இருக்கிற மக்களுக்காய் அவருடைய ரட்சிப்புக்காய் இந்த நாளில் அவர்கள் ஜெபிப்பார்கள். The whole world is affected very badly with all of these coronavirus. இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் இந்த உலகமானது மிகுந்த மோசமான ஒரு பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. The numbers of affected people have been increasing day by day. ஒவ்வொரு நாளிலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே போய் The கொண்டிருக்கிறது. number of deaths also have been increasing. பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. First of all, I want to pray for those who are affected by corona. இந்த கொரோனா தொற்றினாலே முதலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காக Because there are a few people in our church also இந்த have been affected. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய சபையினர் சிலரும் உண்டு. So we'll all close our eyes and go to the Father. நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Although it is a pandemic, அது பெரிய ஒரு தொற்று நோயா இருந்தாலும், although it has come as a pestilence, அது ஒரு வாதையை போல வந்திருந்தாலும், God is gracious. When we look at him, he is gracious enough to come and heal them. தேவனாகிய கர்த்தரோ நீடிய பொறுமையும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே தமது கிருபையை Although this has happened according to the prophecies that have been prophesied, ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட உரைத்தலின்படி நிறைவேறுதலாகவே இது நடந்திருந்தாலும், I have looked at the lives of the people of Israel when they went away from God. தேவனுடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனத்துடைய சரித்திரத்தை நான் பார்த்த பொழுது அவர்கள் தேவனை விட்டு போன பொழுது And they were bitten by vipers. அவர்கள் விஷப்பூச்சிகளினாலே பாம்பினாலே கடிக்கப்பட்டார்கள், சர்ப்பத்தினாலே.
And when all of them cried about it, இதை குறித்து எல்லாரும் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். and even when Moses prayed about it, மோசேயும் அதை குறித்து ஜெபம் பண்ணினான். God said to Moses, அப்ப மோசே கர்த்தர் மோசேயிடம் now சொன்னார், make an image of that serpent ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கு, உருவத்தை, and just put it up. அதை உயர்த்தி பிடித்துக்கோ. And whoever looks at it, அந்த சர்ப்பத்தை பார்க்கிறவர்கள் யாரோ they will all be healed. அவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். It was a pestilence, அது பெரிய வாதைதான், it was a plague, அது பெரிய வாதையா but still when they cried unto God, ஆனால் அந்த வாதையின் நேரத்திலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது God was so gracious unto them. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கிருபை உள்ளவராய் So காணப்பட்டார். this morning we are going to cry unto God. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி நாம் கதறப் போகிறோம். I don't know how long it's going to take for this virus to leave. இந்த வைரஸ் தொற்றானது இந்த பூமியை விட்டு எவ்வளவு காலத்துல இருக்கும், எப்போ போகும்னு But தெரியாம it இருக்கு. does not matter to us. ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை But கிடையாது. our prayer is that God should have mercy upon the people. நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே உமது மக்கள் மேல் உமது கிருபையை காண்பிப்பீராக. So join with me right now as before our dear brother comes and prays. நம்முடைய சகோதரர் வந்து இந்த 4 திசையில் உள்ள மக்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த ஜெபத்தில் யாவரும் எங்களோட சேர்ந்து ஜெபியுங்கள். Our gracious Heavenly Father, எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, we come to you with broken heart. ஆண்டவரே நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். Wherever we see, எங்க நாங்க பார்த்தாலும் we see fear, பயத்தை நாங்கள் பார்க்கிறோம், we see deaths, மரணத்தை பார்க்கிறோம், we see pain, ஆண்டவரே வேதனைகளை பார்க்கிறோம், we see shame. ஆண்டவரே வெட்கங்களை பார்க்கிறோம். Lord, have mercy upon them. ஆண்டவரே அவர்கள் மேல் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. Touch everyone, Lord. ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. Let there be a healing virtue flow even right now as we pray. ஆண்டவரே இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். Those that are in the hospitals, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு, those that are at home, வீட்டிலே those தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், that are isolated because of this இந்த தொற்றினால் virus, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். they do not have anybody with them, Lord. ஆண்டவரே அவங்களோடு கூட இருக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாதப்பா. They are isolated, தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். தனிமைப்படுத்தப்பட்டவர்களையா. But Lord, I pray that your presence shall be with them. ஆண்டவரே உம்முடைய சமூகமானது உம்முடைய பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்துல நிரப்பட்டும். And you said to Moses, மோசேயினிடத்தில் நீர் இப்படி சொன்னீரே, my presence shall go before you, என் சமூகம் உனக்கு முன்பாக and செல்லும், I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். I pray that your presence will go before them, surround them, and touch them and heal them. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என்னுடைய ஜெபம் ஆண்டவர் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக போகட்டும், அவர்களை சூழ்ந்திருக்கட்டும், அவர்களை தொடட்டும், அவர்களை சுகமாக்கட்டும். ஆண்டவரே Thank you for listening to our prayers. எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். You are a prayer answering God. ஆண்டவரே நீ ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தெய்வம். And we come to you believing your word scriptures that you are a prayer answering God. ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறபடி நீ ஜெபத்தை கேட்கிறவர் என்றதை அப்படியே நம்புகிறோம் ஐயா. While we pray, Lord, நாங்க இப்படி ஜெபிக்கிற வேளையிலே we look into our own hearts. எங்களுடைய சொந்த இருதயத்தை If பார்க்கிறோம். there is sin, எங்கள் இருதயத்தில் ஏதாவது பாவம் இருக்குமானால், and if there is sin that we may not have even understood that it is a sin, ஆண்டவரே நாங்க இன்னும் அது பாவம்னு தெரியாம அந்த பாவம் எங்களுக்குள்ள இருக்குமேயானால், I pray that you will forgive our sins of commission and omission. ஆண்டவரே நாங்கள் செய்ததையும் செய்யக்கூடாததையும் நாங்கள் என்ன இதிலும் அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து எங்களுக்கு இரக்கம் May பாராட்டு. the healing virtue flow from this pulpit into all directions and touch your people. ஆண்டவரே இந்த பிரசங்க பீடத்திலிருந்து இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு சகலரையும் தொடுவதாக ஆண்டவரே. Let there be healing. ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாவதாக. And we will hear this week that the Lord had healed them. ஆண்டவரே இந்த வாரத்தில் கர்த்தர் என்னை சுகப்படுத்தினபடி இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு காணப்பட உதவி செய். We give you the glory, Lord. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We praise your precious and holy name, O Father. You are so good, O Father, and your mercy endures forever, O gracious God. We are praising your holy and glorious name, O Father God, Lord, for this is the day that the Lord has made, and we will rejoice and we will be glad, O Father. For the joy of the Lord, O Father, is our strength. And this makes us, Lord,
And this keeps us, O Father, and this heals us, Lord Jesus, the grace of your precious word, O Father. We thank you, Lord Jesus, Lord, for our nation. We thank you, gracious God, Lord, for our state. And we thank you, Lord, for the pin code in which you have put us here. We pray, Father, for every corner of our nation, O gracious God, especially, O Father, every street, O gracious God, Lord, around Ayanavaram. Mighty God, Lord, we pray for all the 12,000 streets that have been blocked in our Lord city, O Father, and we pray in the precious name of our Lord and Savior Jesus Christ, the presence of God will come down, O Father. Father, your word says, O gracious God, in Psalm 85 and verse 12, the Lord will do that which is good unto his people, O Father. O God, and the land will see its increase, O Father. Fill our land, O gracious God, Lord, with healing. Fill our land, O gracious God, Lord, freedom from fear, O Father. And fill our land, Lord Jesus, with your presence, O Father. Bless this morning service, O gracious God. And we pray, Father, you'll anoint your servant in a very powerful way. Every word of his mouth and the meditation of his heart, O gracious God, will be acceptable unto thee, our rock, our refuge, our fortress. Speak to every single person, O Father, Lord Jesus, Lord, in our homes, O Father. While we are sitting down inside our home, O gracious God, with reverence in our hearts, waiting, O Father God, Lord, for the word of God, we pray this word this morning, O Father, will bring life into our lives, will bring a breakthrough into our Lord unity, O gracious God, and it will bring, O Father, a great healing upon our bodies, O Father. We look forward, O gracious God, for your powerful word to work miracles this day. Bless us one more time, O Father. Bless your servant. We give you all the glory, honor, and praise, O Father, for keeping your servant, O Father, hale and healthy. We thank you, gracious God, for your mighty hand upon your dear man, O Father. Let one more time, O God, let every word of his mouth, O gracious God, Lord, be anointed so powerfully that the Holy Spirit of God can bring glory, O Father. O Rabala Sanda Labau Shabaudana Marabatani Dikara Lakhala Bushi Redana Maudani. We depend on you, Holy Spirit. You are the overseer of our lives. It is you, O Lord, whom we desire to bring glory to, O Father. Lord Jesus, hover upon every family. Let the pillar of cloud and the pillar of fire, O Father, perform your word for us this week. We are, Lord, looking forward for the word of God to be performed upon our state, upon our pin code, and upon our, Lord, nation, India, Father. Cover us under your blood, Father. Right around the gracious God, while people are viewing this, we pray, Father, the word of God will bring glory to your precious name, scoring out every work of the enemy, paralyzing every work of darkness, and claiming light and claiming healing, O Father. We ask this prayer to be heard and answered in the precious name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth, O Father. Amen. 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 Thank you, Jesus. Praise God. all of you once again. ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே Those வாழ்த்துகிறேன். of you who are worshiping from home வீட்டிலிருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் சரி, and those who are away from faraway places நீங்கள் watching through the internet. தூர தேசத்தில் இருந்து கொண்டு இணையத்தின் வழியாய் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களானாலும் சரி. And I thank God for all the
comments that you have made about our services in the past. எங்கள் ஆராதனை உங்களுக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் கூறின எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And I want to go into the word of God this morning again. இந்த காலை வேளையிலே நேராய் தேவனுடைய வசனத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Before that, I want to greet everyone that have their birthdays and anniversaries. அதே போல இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் விவாக நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. There is a wedding on the 2nd of June. ஜூன் 2ஆம் தேதி ஒரு திருமணம் இருந்திருக்கணும். And I make this announcement here as a second reading of the bands. அதனுடைய இரண்டாவது அறிவிப்பாக இந்த சபையில் இதை வாசித்துக் கொள்கிறேன். And I want you to pray for them as well. அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I want you to turn with me to the book of Galatians chapter 2. கலாத்திற்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்கு நேராக இந்த காலை வேளையிலே திருப்பிக் And I கொள்வோம். want you to read with me verse 20. 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Here Apostle Paul is saying to the church at கலாத்திய Galatia, சபைக்கு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், it is a testimony that he is giving there. அவரை குறித்து ஒரு சாட்சி அவர் சொல்லுகிறார். I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Nevertheless, I live, yet not I, but Christ liveth in me. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் And பிழைத்திருக்கிறார். the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Now here is a man who was against Christianity and Christ and who was very furious with the people who wished about Christ. இந்த வார்த்தைகள் எழுதின இந்த மனுஷன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று கேட்டால், இந்த மார்க்கத்துக்கு விரோதமாய் நின்று இந்த ஆராதித்தவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கும்படிக்கு தான மூர்க்கத்தனம் உள்ளவனாய் He was இருந்தார். a very zealous man of what he believed. அவர் தான் விசுவாசித்த தன்னுடைய காரியத்தில் அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தார். And it was at that time, அவ்வேளையில் தானே while he was traveling, அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில் the Lord appeared to him தேவனாகிய கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தார். and he spoke to him. அவரிடத்தில் பேசினார். Saul, Saul, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அல்லவா? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொன்னாரே. And when he heard the voice, அந்த சத்தத்தை அவர் கேட்ட பொழுது he understood immediately it was the voice of Jesus. அது இயேசுநாதருடைய சத்தம் தான் என்று உடனடியாய் சவுல் The அறிந்து same கொண்டார். voice had infuriated him in the past. கடந்த காலத்தில் இதே சத்தம் தான் அவரை கோபப்படுத்தினது. But Jesus was there in front of him. ஆனால் அவருக்கு முன்பாக இப்ப இயேசுநாதர் இருக்கிறார். அந்த நேரத்தில் முந்தி பிரசங்கம் பண்ணும்போது அவன் கோபப்படும் போது இயேசுநாதருடைய சத்தத்தை நேரில் கேட்டான். இதுக்கு முன்பாக அவர் இயேசுநாதருடைய சத்தத்தை நேரில் கேட்டார். But now, ஆனா இப்போ Jesus was not there. அங்க இயேசுநாதர் இல்ல. But the voice was there. அந்த சத்தம் அங்கே இருந்தது. And when he heard the voice, அந்த சத்தத்தை அவன் கேட்ட மாத்திரத்தில் he immediately said, உடனடியாக அவர் சொன்னது, Lord, who art thou? ஆண்டவரே நீர் யார்? Oh, glory to God. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால ஒரு நாளும் இயேசுநாதர் அவர் ஆண்டவர்னு நினைச்சது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி இயேசுநாதர் அவர் ஆண்டவர் நினைச்சதே கிடையாது. Now when he heard the voice, ஆனா இப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே he hasn't persecuted anybody yet at this particular travel. இந்த குறிப்பிட்ட பிரயாணத்துல இதுவரைக்கும் அவர் யாரையும் துன்பப்படுத்தல. He only had a letter அவருக்கு வெறும் கடிதம் மட்டும் தான் இருந்துச்சு. to persecute them and put them in the jail. அவர்களை இந்த மார்க்கத்தாரை சிறைப்பிடித்து அவர்களை உபத்திரவப்படுத்துறதுக்கு அனுமதி கடிதம் மட்டும் இருந்துச்சு. That's all he had. அதுதான் அவர்கிட்ட But he இருந்துச்சு. had not done anything yet. ஆனா இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. But when he heard the voice of Jesus, ஆனால் இந்த இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே he said, அவர் சொன்னார், Lord, who art thou? ஆண்டவரே நீர் யார்? And immediately was an answer there. அதற்கு உடனடியாக பதிலும் அவருக்கு கிடைச்சது. I am the one that is persecuted by you. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. So he asked, கேள்வி கேட்டாரு, what do you want me to do, Lord? ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்?
You know, from the time that he asked that question to Jesus இயேசுநாதர்ட்ட அந்த கேள்வியை கேட்ட அந்த க்ஷணத்திலிருந்து until the day he was murdered as a martyr, அவர் ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கப்பட்ட அந்த கடைசி நேரம் வரை he always walked according to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையின்படி அழைப்பின்படியே அவர் நடந்தார். He never went to the left or to the right, but he always walked according to what God said to him. கர்த்தர் எதற்காய் அனுப்பினாரோ அந்த நோக்கத்துக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் அதன்படியே அதை செய்து So முடித்தார். as a testimony he gives to the people of Galatia. இப்படிப்பட்ட காரியத்தை சாட்சியாக கலாத்திய சபைக்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். He says, அவர் சொல்லுகிறார், I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். Now that I am crucified with him, நாம் இப்போது அவரோடு அறையப்பட்டிருக்கிறேன். I still live. ஆனாலும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். But on the other hand, அதே வேளையிலே it is not me who is living, இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, but it is Christ that lives with me. கிறிஸ்துவே Yeah. எனக்குள் But பிழைத்திருக்கிறார். Christ liveth in me. கிறிஸ்துவே எனக்குள் And the life which now I live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். This morning, இந்த காலை வேளையில் I'm going to speak to you for a few moments அடுத்த சில நிமிஷங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள about the special experiences a person can have when he encounters Jesus. இயேசுநாதரை சந்தித்த ஒருவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில விசேஷித்த விதமான காரியங்களை நான் உங்களோடு Anyone who has come to the Lord and had a face-to-face encounter with him, எந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை முகமுகமாய் சந்திக்கிறானோ he can never be the same. அவன் வந்த வண்ணமாய் ஒரு நாளும் திரும்பி போக மாட்டான். His life will be changed. அவனுடைய வாழ்க்கை His மாற்றப்பட்டிருக்கும். thoughts will be அவனுடைய changed. சிந்தனைகள் மாற்றப்பட்டிருக்கும். Actions are changed. அவனுடைய செயல்கள் His மாற்றப்பட்டிருக்கும். attitudes are changed. அவனுடைய மனப்பான்மைகள் மாற்றப்பட்டிருக்கும். Everything is changed. எல்லாம் And மாற்றப்பட்டிருக்கும். this is the reason in 2 Corinthians chapter 5 and 17 we read, ஆகையினால் தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது. if a man be in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new creature. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். All things are passed away. பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, all things have become இதோ new. எல்லாம் புதிதாய். So here, இங்கே the first experience that Apostle Paul had was this: அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்ததான முதல் அனுபவம் இதுதான். I am crucified with him. நான் அவரோட கூட சிலுவையில் I am அறையப்பட்டிருக்கிறேன். crucified, நான் சிலுவையில் but அறையப்பட்டிருக்கிறேன். yet I am living. ஆனாலும் நான் இன்னைக்கும் பிழைத்திருக்கிறேன். But the one who lives now ஆனா இப்போ நான் பிழைத்திருக்கிறது எப்படி is not என்று Saul. அது நான் சவுலாகிய நான் கிடையாது. It's not the Paul, even as a human being, it's not even Paul. அது பவுலாக மாற்றப்பட்ட நானும் கிடையாது. But it is the Lord Jesus lives within me, so I live a life of Jesus. நான் இயேசுநாதரை போன்ற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அவர் எனக்குள்ளே வசித்திருக்கிறார். And when he lives within me, அவர் எனக்குள்ளே வசித்திருக்கும் பொழுது how did it happen? அது எப்படி நடக்கிறது? That I live by the faith of the Son of God. நான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. And how do I do that? அதை நான் எப்படி செய்கிறேன்? He loved me and gave himself for me. அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். Oh, hallelujah. Hallelujah. So this morning as you listen to me, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் when கேட்டுக்கொண்டிருக்கும் you encounter, when you have a face-to-face encounter with Jesus, இயேசுநாதரோடு கூட ஒரு முகமான ஒரு சந்திப்பு உங்களுக்கு இருக்குமேயானால் you will know that you are loved by Christ. நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்று கேட்டால் நீங்கள் அவரால் அன்பு That's the கூறப்பட்டிருக்கிறீர்கள். very first thing that happens for a person who has an experience with Jesus. ஆண்டவரோடு கூட முகமாய் சந்திக்கிறவனுக்கு ஏற்படுகிற முதல் அனுபவம் நான் அவரால் நேசிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவம். No one loves like Jesus. இயேசுவை போல அன்பு செலுத்துகிறதுக்கு யாராலும் முடியாது. No one loves anybody that comes to him as Jesus அவரிடத்தில் does. வருகிற யாரையும் அவர் அன்பு He கூறுகிறவர். never cast anyone that comes to him. அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். And I thank God for it. அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. So I'll read that scripture once again. மறுபடியும் I am being loved by Christ. நான் கிறிஸ்துவினாலே நேசிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு I am வாசிக்கிறேன். crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். But yet I live. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். But Christ
Yet not I, இனி நான் அல்ல, but Christ liveth in me. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். There is a beautiful chorus that we sing, ஒரு அழகான ஒரு பல்லவியை நாம் பாடுவோம். and I want you to join with me. என்னோடு கூட சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். It's no longer I that liveth, but Christ that liveth in me. It's no longer I liveth, but Christ that liveth in me. He lives, He lives. Jesus is alive in me. It's no longer I that liveth, but Christ that liveth in me. Oh, how beautiful it is. எவ்வளவு அழகான ஒரு பாடல் கவனியுங்கள். It's no longer that I live. இனி ஜீவிப்பது நான் அல்ல. That means as you walk on the streets, அதோடைய அர்த்தம் என்ன கேட்டா, நீங்க தெருக்களை நடக்கும்போது, when you have an encounter with your people, உன் ஜனங்களோடு நீ சந்திக்கும் பொழுது, what comes out of you? அந்த சந்திப்பு நிமித்தம் அவங்க என்ன வெளிப்படுகிறது? The life of Jesus has to come out. இந்த உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை If we have experienced Him, அவரை நாம் அனுபவித்திருப்போமே, then we shall walk like Him. அவரை போலவே நாமும் We shall talk like Him. அவரை போலவே We பேசுவோம், shall love like Him. அவரை போலவே அன்பு கூறுவோம். Oh, hallelujah. அல்லேலூயா. His love is an everlasting love. அவருடைய அன்பு மாறாத அன்பு. Join with me to read another scripture with me. இன்னொரு வசனத்தை கூட நாம் சேர்ந்து வாசிப்போம். In the book of St. John chapter 10 and verse 3. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துக்கு நேராய் வாசிப்போம். To him the porter openeth, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், and the sheep hear his voice, ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி and he கொடுக்கிறது. calleth his own sheep by name, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு and leadeth them out. அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். Hallelujah. அல்லேலூயா. Secondly, இரண்டாவதான அனுபவம், a person who walks with Jesus, இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு மனிதன், he is being led by Christ. அவர் கிறிஸ்துவினாலே வழி நடத்தப்படுகிறான். We heard as the first point that he is loved by Christ. முதலாவதான அனுபவத்தை பார்த்தோம், அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராய் So when he இருக்கிறார். is loved by the Lord Jesus, ஒரு மனிதன் ஆண்டவராலே அன்பு கூறப்படும் the பொழுது, second thing that happens to a person who follows the Lord is that he is led by Christ. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிற மனுஷனுக்கு இரண்டாவதாக நடக்கிற காரியம், அவராலே வழி நடத்தப்படுகிறான். Look at the verse again. அந்த வசனத்தை ஒரு முறை கூட Here, பாருங்க. to him the porter openeth. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். It is a sheep herd there, அந்த இடத்துல ஒரு ஆட்டு மந்தை கொட்டகை இருக்கிறது. and all the sheep are there. அந்த சாயங்காலத்துல அந்த எல்லா ஆடுகளும் அதுக்குள்ளே But in வருகிறது. the morning or in the evening, அல்லது காலையில ஆனாலும் சரி, அல்லது when they go மாலையில, out or when they come in, காலையில வெளியே போறதானாலும் சரி, அது சாயங்காலத்துல it உள்ளே is the porter who opens the door. அந்த வாசலை காக்கிறவன் தான் கதவை திறக்கணும். And when he opens, அப்படி அவர் கதவை திறக்கும் பொழுது every sheep know his voice. ஒவ்வொரு ஆடுக்கும் அவன் சத்தம் தெரியும். And the shepherd calls every one of his sheep by name. அதுல இன்னொரு மேன்மை என்னவென்று கேட்டால், அந்த வாசலை காக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். And so he only leadeth them out. அப்படி கூப்பிடுகிறவர் தான் அவனை வெளியேயும் நடத்தி செல்வார். உள்ளேயும் அவன் தான் கூட்டிட்டு வருகிறாரு. உள்ளேயும் அவர் தான் கூட்டிட்டு And வராரு. he is the only one that leads
those sheep out as well. வெளியில போகும்போது அந்த ஆடுகளை வழி நடத்துகிறவர் அவர்தான். And the sheep follow him. அந்த ஆடுகளும் அவன் பின்னே தான் செல்லும். Why do they follow him? ஏன் அவர் பின்னே செல்லும் தெரியுமா? They know the voice of their shepherd. அந்த ஆடுகளுக்கு அவன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. And also the shepherd, அந்த மேய்ப்பனும் it பாத்தீங்கன்னா does not matter how many shepherd he has, how many sheep he has, எத்தனை ஆடுகள் இருந்தாலும் he knows every one of them by name. அத்தனை ஆடுகளின் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அறிந்திருக்கிறான். It amazes me. இது எனக்கு அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா As I stand here, நான் இங்க நின்று கொண்டிருக்கிற I வேளையிலே think of the millions and millions and millions of Christians all over the world. உலகம் முழுவதில் இருக்கிற அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை And my நான் shepherd, ஆனா என் மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? he knows everyone by the name. அத்தனை பேரையும் தனித்தனியா பேராய் He அறிந்திருக்கிறார். knows the voice of every sheep. அந்த ஒவ்வொரு ஆட்டினுடைய சத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். See, when there are children playing outside, சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வெளியில விளையாடிட்டு there may இருப்பாங்க. be a few children playing ஒரு outside, சில பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பார்கள். and one of them might fall. ஒரு குழந்தை திடீர்னு கீழே விழுந்துரும். And when the child falls, the child cries, "Amma!" அந்த குழந்தை கீழே விழுந்த உடனே அம்மான்னு கூப்பிடும். And there could be all the mothers sitting there of all the children, அந்த பிள்ளைகளுடைய தாயலாங்க தான் உட்கார்ந்து இருப்பார்கள். but not all of them respond to that voice. அந்த அம்மான்னு அந்த சத்தத்துக்கு எல்லா தாயும் பதற மாட்டாங்க. But the mother responds immediately. ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு தான் அந்த உடனே அதற்குரிய பிரதிபலனை பார்க்க It's முடியும். the same here with us. அதே போல தான் இங்கேயும் The Lord is my shepherd. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் I இருக்கிறார். shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். And He is the one who opens to me to get out of my shed as well as to return when I return to lead me back into it. நான் என்னுடைய ஆட்டு தொழுவத்துக்கு உள்ள வந்தாலும் சரி, ஆட்டு தொழுவத்தை விட்டு வெளியே போனாலும் சரி, அவர்தான் என் கதவை திறக்கிறவர். And sometimes சில சமயத்துல when I go astray, நான் தேவனை விட்டு அவரை விட்டு தூர போகும்போது what does my shepherd do? என் மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? Oh, he wanders around everywhere until he finds me. நான் தொலைந்து போன என்ன கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் அங்கங்க சுத்திட்டே இருப்பார். In the book of Luke, there is a very beautiful parable is mentioned. லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு அருமையான ஒரு ஓமை Here சொல்லப்பட்டிருக்கிறது. is a shepherd, அங்கே ஒரு மேய்ப்பன் and he had சொல்லப்பட்டிருக்கிறது. the 100 sheep, அவருக்கு 100 ஆடுகள் இருந்தது. and one of them was lost. அந்த 100 ஆடுகள ஒரு ஆடு காணாம How போயிடுச்சு. did he know? அது எப்படி அவருக்கு When he தெரியும்? brings them back in the evening, சாயங்காலத்துல அந்த ஆட்டு தொழுவத்துக்கு கொண்டு வரும் பொழுது he lets one by one and he counts each one of them even by calling their name. ஒவ்வொரு ஆட்டையா வரிசையா விட்டு ஒவ்வொரு வரிசையை சொல்லும்போது அது பேரெல்லாம் சொல்லி தான் உள்ள அனுப்புவாரு. And when he counted, அப்படி எண்ணி பார்க்கும்போது there were only 99. 99 ஆடு தான் இருக்குது. Oh, he was not satisfied with having the 99. 99 ஆடு இங்க இருக்குதுன்னு சொல்லி அதுல அவர் திருப்தி ஐயோ அடையல. ஒன்னு தானே போனோம், ஒண்ணு தானே போனா போட்டோம், பரவாயில்ல, பரவாயில்ல, இன்னொரு குட்டி போட்டா வந்துரும். இன்னொரு குட்டி போட்டா வந்துற போகுது. He didn't feel that way. அப்படியெல்லாம் அவர் யோசிக்கல. He left the 99 there. அந்த ஆட்டு தொழுவத்துல 99 ஆட்டையும் விட்டுட்டு He went after the one that was lost. தொலைந்து போன காணாமல் போன அந்த ஒரு ஆட்டின் பிறகு தேடி கொண்டு And he போனார். went and found, he was not satisfied until he found the one that was அந்த there. தொலைந்து போன ஆடை அவர் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவருக்கு திருப்தி. You know what he would have done? என்ன செய்தார் தெரியுமா? And the little sheep is making noise. Meh, meh. இப்ப அந்த சின்ன ஆடு எங்கேயோ மாட்டிக்கிட்டு சத்தம் கொடுக்கிறது. And the shepherd still has not heard it. இப்போ அந்த மேய்ப்பனுக்கு இன்னும் அவர் காதுல But விழல. as he gets closer and closer, ஆனா இப்போ அவர் கிட்ட போக போக பாத்தீங்களானா he makes noise. அப்ப அவரு சத்தம் கொடுக்கறாரு. Meh. மேன்றாரு. And you know what? என்ன நடந்தது தெரியுமா? The little sheep becomes happy. இப்போ அந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு ஒரே சந்தோஷம். Hey, my shepherd is என் coming. மேய்ப்பன் வந்துட்டா. I will no longer be a lost one. இனி நான் தொலைஞ்சு போனவன் கிடையாது. He is going to come and rescue me. அவர் என்னை எப்படியாயிலும் காப்பாத்திடுவாரு. Oh, that is what our Christ is. அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்துவும் கூட If you இருக்கு. walk with the Lord, the experience that you have with Him is, நீங்கள் அவரோடு கூட நடந்தால் அவரோடு கிடைக்கிற அனுபவம் என்னவென்று first of all, you are being loved like anything. முதலாவதாக நீங்கள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றை பார்க்கிலும் அவராலே நேசிக்கப்படுகிறீர்கள். And how much does he love? அவர் எப்படி உங்க நேசிக்கிறாரா? Until he gives his own life for you. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற And அளவுக்கு. secondly, he இரண்டாவதாக not only loves you, அவர் உங்களை நேசிக்கிறது but மாத்திரமல்ல, he leads you. அவர் உங்களை வழி நடத்துகிறார். Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. In the 23rd Psalm, we read like that. 23ஆம் சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தைகள் The இருக்கு. Lord is my shepherd, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், and I shall not want. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். He leads me into green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். He leads me there. அவரே என்னை And நடத்துகிறார். he leads me to the still waters. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் So விடுகிறார். what does he understand? இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, Whatever I need, he understands. எனக்கு என்ன தேவை என்பதை அவர் When I அறிந்திருக்கிறார். am thirsty, he understands எனக்கு it. தாகமா இருக்கிறேன்றதை அவர் When I am அறிந்திருக்கிறார். hungry, he நான் understands. பசியா இருந்தா பசியா When இருக்கிறேன்றதை அவர் I go அறிந்திருக்கிறார். astray, he understands. நான் விலகி போனா நான் விலகி போயிட்டேன். When I get lost, he understands and follows me. தொலைஞ்சு போனா தொலைஞ்சிட்டான்னு அறிந்து என்னை Oh, what பின்பற்றி a beautiful shepherd. எவ்வளவு அருமையான ஒரு மேய்ப்பன். Hallelujah. ஹalleluya. He leads me. அவர் என்னை நடத்துகிறார். Number 3. மூன்றாவதாக I want you to read from the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். chapter 1 and verse 5. 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம். And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed us from our sins in his own blood. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. Amen. Praise the Lord. Hallelujah. So verse 5 and 6. 5, 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் What has happened? என்ன அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? He not only leads us, அவர் என்னை வழி நடத்துகிறது மாத்திரம் கிடையாது, but he loosed us. அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். How did he do that? எப்படி அதை That செய்திருக்கிறார்? is what we have read here. அங்கே இப்படி வேத He வசனத்திலே has made us kings and priests unto God and his Father. To him be the glory and dominion forever and ever. And how did he do it? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர் எப்படி அதை செய்திருக்கிறார்? Unto him that loved us and washed us from our sins in his own blood. நம்மிடத்திலே அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. So we have been washed by the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. There was a Sunday school story. Many people talk about it. You might have heard it many times. நீங்களும் பல முறை கேட்டு இருக்கிறதும் பலரால் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு ஞாயிறு பள்ளியினுடைய கதை ஒன்று உண்டு. The Sunday school teacher was teaching the children, saying there is nothing that Jesus cannot do. அப்போ ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இப்படி சொல்றாங்க, இயேசுவால செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது. And after all the class is over, எல்லாம் வகுப்பெல்லாம் முடிந்த பிற்பாடு and the teacher asked the children, பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர் இப்படி கேட்டார், is there anything that Jesus cannot do? இயேசுனால செய்ய முடியாது என்று சொல்ற காரியம் ஏதாவது இருக்குதா? And there was a little guy lifted up his hand and said yes. அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. உடனே கையை தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. Yes, there is something that Jesus cannot do. இயேசுனால செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். And the teacher was amazed. அந்த டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, நான் இவ்வளவு நேரம் இயேசுவால எல்லாம் முடியும் தானே சொல்லி கொடுத்தேன். இயேசுநாதரால எல்லாம் முடியும் தானே நான் சொல்லி கொடுத்தேன். இந்த பிள்ளை இப்படி சொல்றானே. இந்த பிள்ளை இப்படி சொல்றாளே. So he asked her. அப்ப அந்த ஆசிரியை கேக்குறாங்க, Okay, tell me how and what. இயேசுனால முடியாதுன்னு சொல்றியம்மா, அது என்ன? And the என்ன little சொல்லு? girl said, அப்ப அந்த சின்ன பிள்ளை சொன்னா, ma'am, miss or whatever, அல்லது அந்த சகோதரியை பார்த்து சொன்னாங்க, once I am washed by the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஒரு தரம் கழுவப்பட்ட பிற்பாடு no one can see my sins after I am covered by the blood of Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிற்பாடு என்னுடைய பாவத்தை யாராலும் பார்க்க முடியாது. That is the reason that you see so many people who had been in sin, who had been drinking, who had been in sin and all of those things, and when they come to Jesus and washed by the blood, they totally, their life is changed. ஆகினால் தான் நாம் அநேக காரியங்களை பார்த்திருக்கிறதுக்கு முன்பாக பாவத்தில் இருந்தவர்கள், குடிகாரர்களாக இருந்தவர்கள், பலவித கெட்ட பழங்களுக்கு இருந்தவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோது பாவத்தை அவர் இரத்தத்தினாலே கழுவுகிறதுனால அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. Their lives are totally changed. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா.
There is another song that I love of the olden times. பழங்காலத்தில் ரொம்ப ஒரு அழகான பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த There பாடல் are உண்டு. so many songs talking about the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை குறித்து நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. I wish I could remember all of them and sing them to you. அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு ஞாபகப்படுத்தி உங்ககிட்ட பாடணும்னு எனக்கு ஆசை தான். Hallelujah. அல்லேலூயா. But one song that is being sung everywhere. ஒரு பாடலானது எல்லா இடத்திலும் பாடப்படுகிற ஒரு பாடல். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். Somebody asked the late Reinhard Bonnke. ரெய்னார்ட் போங்கே, மறைந்த ரெய்னார்ட் போங்கே அவரை பார்த்து ஒருவர் இப்படி கேட்டார். Yeah, you're talking about the blood of Jesus Christ and the power of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் வல்லமையும் அவருடைய அந்த ரத்தத்தின் வல்லமையை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். He has lived 2000 years ago. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லவா வாழ்ந்தார். How do you expect the blood to have power over me even now? அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாக அந்த சிந்தின ரத்தமானது இன்றைக்கு எனக்கு எப்படி வல்லமை உள்ளதா இருக்கும்? So he gave a very little example of that. உடனடியாக ரெய்னார்ட் போங்கே அவருக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தார். See, you wear your clothes and when you come back you take off them. நீங்க உடுப்பு உடுத்துகிறீர்கள், வீட்டுக்கு வந்தோடனே அந்த உடுப்பை மாத்துறீங்க. And you keep them for about a week. ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சிருக்கீங்க. And then you want to wash. அதுக்கு பிற்பாடு நீங்க அதை துவைக்க விரும்புகிறீங்க. But you had already bought a detergent also. அதற்கென்று ஏற்கனவே அதுக்கு ஒரு சோப்பு வாங்கி விட்டீர்கள். And the soap is there waiting. அந்த சோப்பானது காத்து கொண்டிருக்கிறது. When do you see the power of the soap? அந்த சோப்பினுடைய அந்த திறன்மை, அந்த வல்லமை உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? You will not see it as long as you have these clothes, dirty clothes in the corner. அந்த சோப்பினுடைய வல்லமை அழுக்கு துணியெல்லாம் ஒரு மூலையில இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. And the detergent could have been there for even a month together. அந்த சோப்பானது, அந்த துணி துவைக்கிற சோப்பானது அந்த இடத்துல பல வருஷங்களா இருந்தாலும் ஒரு பிரயோஜனம். But when it is used on these dirty clothes, அந்த சோப்பானது இந்த அழுக்கு வஸ்திரத்தின் மேலே உபயோகப்படுத்த it முடியும். has enough power to clean every cloth that is dirty. அந்த வஸ்திரத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நீக்க அதற்குள்ளே வல்லமை இருக்குது என்று அப்போதான் தெரியும். So the power of the blood of Jesus remains there. இயேசுநாதருடைய இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு மாறாததுதான். Anybody who comes to him with his blood stained life, இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறதுக்காக வருகிற எவனாகிலும் சரி, and when he pleads the blood of Jesus, அந்த இயேசுவின் இரத்தத்தை நோக்கி அவன் தேவனிடத்தில் வேண்டும் போது, and when he is covered and washed by the blood of Jesus, அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினால் அவன் மூடப்படும் பொழுது, I don't care how long it has been there, but as long as he pleads the blood has the power. எத்தனை வருஷத்துக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த இரத்தமா இருந்தாலும் சரி, அவன் மேல் தெளிக்கப்படும் பொழுது அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. Oh, hallelujah. அல்லேலூயா. This morning, இந்த காலை வேளையிலே if there is anyone that who still has sin stains in your life, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பாவ கரைகள் காணப்படுமேயானால், the blood of Jesus is available to you. இயேசுநாதருடைய அந்த இரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. Just plead the blood. அந்த இரத்தத்தை நோக்கி ஜெபி. Ask the Lord, please wash me. ஆண்டவரே, இந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. And he will wash you immediately. நிச்சயமா உங்களை அவர் சுத்திகரிப்பார். And he will wash you clean. உங்களை சுத்தப்படுத்துவார். There is a beautiful scripture in Isaiah 1:18. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல ஒரு அழகான ஒரு வசனம், 18வது வசனத்துல, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். Now here God says, இங்க கர்த்தர் சொல்றாரு, come, let us reason together. வாங்க வழக்காடுவோம் வாங்க. Though your sins be as scarlet, உங்களுடைய பாவங்கள் சிவே
பளபளேர் என்று இருந்தாலும் they shall be as white as snow. உறைந்த மழையைப் போல அது வெண்மையாகும். Though they be red as crimson, அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் they shall be as wool. அது பஞ்சை போலாகும். How is it done? அது எப்படி செய்யப்படுகிறது? That is by the cleansing of the blood of Jesus. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறதுனாலே. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Turn with me to Ephesians chapter எபேசியருக்கு 5 verse 8. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். And we read here, அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். for you were sometimes darkness, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் but இருந்தீர்கள். now you are light in the Lord. Walk as children of light. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Oh, when you walk into companionship with Jesus, இயேசுநாதரோடு கூட அந்த உறவோடு நடக்கும் பொழுது how beautiful the life is transformed. உங்க வாழ்க்கை எப்படி அழகாய் மாற்றப்படுகிறது என்று You கவனியுங்கள். enjoy the love of Jesus. இயேசுவினுடைய அன்பினாலே நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். You enjoy the leading of Jesus. இயேசுநாதருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு கிடைக்கிறது. You enjoy being cleansed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிற அந்த மகிமை நமக்கு And now கிடைக்கிறது. here, இப்போ இங்கே பாத்தீங்கன்னா now you are being lightened by Christ. நீங்கள் அவரால் வெளிச்சமாக்கப்படுகிறீர்கள். Beautifully Apostle Paul says to the church at Ephesus, எபேசு சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிக you அழகாய் were sometimes darkness. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். I have mentioned this before also. இதற்கு முன்பாக கூட இதை நான் Here it சொல்லியிருக்கிறேன். does not say that you are the children of darkness. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் என்று சொல்லல. He doesn't say that. அப்படிலாம் சொல்லவே இல்லை. But he says, அவர் இப்படி you சொல்லுகிறார். were darkness. நீங்களே அந்தகாரமாய் இருந்தீர்கள். And then the word of God says, அந்த வேதவசனம் தொடர்ந்து but சொல்கிறது. now you are light in the Lord. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Walk as children of light. வெளிச்சத்தின் So பிள்ளைகளாய் when நடந்து you கொள்ளுங்கள். walked into the light, இந்த வெளிச்சத்துக்குள் நீங்கள் நடக்கும் பொழுது because Jesus himself is light. இயேசு தாமே வெளிச்சமாய் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, I am the light of the world. நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் And இருக்கிறேன் so என்று when சொல்லு. we walk into the light, இந்த வெளிச்சத்துக்குள்ள நாம் நடக்கும் பொழுது even if we were darkness, நாம் அந்தகாரமாய் we இருந்திருந்தாலும் no longer darkness. இனி அந்தகாரமாய் நாங்கள் இருக்க We போவது were கிடையாது. sometimes darkness. முற்காலத்திலே நான் அந்தகாரமாய் Yes, our இருந்தேன். lives was darkness. என்னுடைய வாழ்க்கை உண்மையிலே அந்தகாரமாய் தான் Our இருந்தது. conversation was darkness. என்னுடைய பேச்சு அந்தகாரமாய் தான் Our இருந்தது. attitudes was darkness. என்னுடைய மனப்பான்மைகள் எண்ணங்கள் அந்தகாரமாய் தான் இருந்தது. Anything that is about me, என்னை குறித்து சொல்லப்படுகிற எந்த everything காரியமும் was darkness. எல்லாமே அந்தகாரம் But it's no longer ஆனா darkness. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. Oh, hallelujah. ஹalleluya. What has happened to me? இப்போ என்ன எனக்கு I நடந்தது? have walked into the light. இப்போ அந்த வெளிச்சத்துக்குள் வந்து And விட்டேன். because I walked into the light, இந்த வெளிச்சத்துக்குள் நான் வந்து the விட்டபடி darkness have departed. அந்த அந்தகாரம் என்னை விட்டு போய் விட்டது. I also used to say very often, அடிக்கடி நான் இப்படி சொல்லுகிறது உண்டு. light and darkness cannot coexist. வெளிச்சமும் இருட்டும் என்றைக்குமே ஒன்று சேராது. Wherever there is light, there cannot be darkness. வெளிச்சம் எங்க இருக்குதோ அங்க இருட்டு இருக்கவே முடியாது. Once you turn on the switch, நீங்கள் அந்த சுவிட்சை நீங்க போட்டுட்டாலும் when the light comes, அந்த வெளிச்சம் வந்த உடனே you don't have to look at the darkness and ask them to leave. இருட்டை பார்த்து இருட்டே நீ போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே The கிடையாது. moment you turn on the light, அந்த லைட் சுவிட்ச் போட்ட உடனே the darkness leaves. அந்த வெளிச்சம் வந்த உடனே இருள் தானாய் போய்விடுகிறது. Why? ஏன் தெரியுமா? Because light and darkness cannot coexist. ஏனென்றால் வெளிச்சமும் இருளும் ஒரே இடத்துல And இருக்க when முடியாது. we walk with Jesus, நாம் இயேசுவோடு நடக்கும் பொழுது who is light, அவரே வெளிச்சமா and இருக்கிறபடியாலே when his light comes upon me, அந்த வெளிச்சம் நம்மேல் what உதிக்கிறபடியாலே happens? என்ன நடக்கிறது? We both become light. நாம் ரெண்டு பேரும் வெளிச்சமாய் So மாறிவிடுவோம். Jesus himself said, இயேசு தாமே சொன்னார், you are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Hallelujah. ஹalleluya. So what happens here? இங்க சம்பவிக்கிறது We என்ன? were darkness, நாம் அந்தகாரமாய் இருந்தோம். but because of the light of Jesus,
Jesus, இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தின் நிமித்தமாக we have become light. இப்பொழுது நாமும் So வெளிச்சமாய் what இருக்கிறோம். happens once you become the children of light? இப்போ வெளிச்சத்தின் மக்களாய் நான் மாறிவிட்ட பிற்பாடு நான் என்ன செய்யணும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து If you கொள்ளுங்கள். have become light, நீங்கள் வெளிச்சமாய் மாறிட்ட then பிற்பாடு you need to walk like light. நீங்க அந்த வெளிச்சத்திலே நடக்கணும். May God help us this morning. கர்த்தர் இந்த காலை வேளையில அப்படி செய்ய உதவி If we செய்வார். are walking in darkness, நாம் அந்த காலத்தில் நடக்கிறவர்களாய் directionless, வழி நடத்துதல் not இல்லாம knowing where we are going, எங்க போறோம் தெரியாம இருக்கிறீங்க. oh, let the light of Jesus shine upon you. அப்படிப்பட்டவளாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உதிப்பாராக. Because the Bible இந்த says வேதம் சொல்லுகிறது, in Isaiah chapter 60, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் arise and shine. எழும்பி பிரகாசி. Why? ஏன் தெரியுமா? The light has come upon you. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதித்தது. The light of the Lord, the glory of the Lord has descended upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. So you need to rise and walk in light. நீ எழுந்து அந்த வெளிச்சத்தில் Arise and shine. எழும்பி பிரகாசி. This morning I am asking anybody and everybody who is not shining yet, இதுவரைக்கும் நான் பிரகாசிக்க முடியல என்று நினைத்து கொண்டிருக்கிற யாரானாலும் let your light shine. இந்த காலை வேளையிலே உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. And I will give you an incident as to how you can be a person shining all the time. எப்போதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவங்களா எப்படி இருக்க முடியும் என்று ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு This சொல்லுகிறேன். happened to me in my life about 60 years ago. 60 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. My father got me a little watch, என் தகப்பனார் ஒரு நாள் சின்ன வாட்ச் வாங்கிட்டு வந்தார். and the watch was called Cami, C-A-M-Y. கேமி என்கிறதான நிறுவனத்தினுடைய அந்த வாட்ச் அது. I enjoyed that watch. அந்த வாட்ச் போட்டுக்கிறதுல எனக்கு ரொம்ப That was சந்தோஷம். the first time that I had a watch on my wrist. என்னுடைய கையில முறையா நான் அந்த கடிகாரத்தை கட்டுகிறேன். And so I would never want to take it off. அத கையில இருந்து கழற்றதுக்கு எனக்கு எப்பவுமே இப்பெல்லாம் கையில வாட்ச் போடுறதுக்கே பிடிக்கிறது இல்ல. இப்ப கையில வாட்ச் போடுறதுக்கு வாட்ச் இஷ்டம் போல இருக்கு, ஆனா போட இஷ்டம் கிடையாது. போட இப்ப இஷ்டம் கிடையாது. But at that time, ஆனா அந்நாட்கள்ல I பாத்தீங்கன்னா did not even want to remove it even at night. இரவு நேரத்துல கூட கையில இருந்து கழட்டுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. திடீர்னு முழிக்கும் போது டைம் பார்ப்பேன். திடீர்னு முழிக்கும் போது நேரம் என்னாச்சு அந்த நேரத்தை பார்க்க முடியும். அந்த நேரத்தை பார்க்க. Because it was a radium dial. ஏன்னு கேட்டால் அதுல இருக்கிறது இந்த ரேடியம் என்கிறதான வேதி Nowadays it's not available. இப்போ அது கிடையாது. On those days the hands of the watch as well as the numbers would be coated with the radium. அந்த நாட்கள் எப்படி என்று கேட்டால் அந்த அந்த கை கடிகாரத்துக்குள்ள எண்கள் எல்லாமே அந்த ரேடியத்தினாலே கோட் பண்ணப்பட்டு இருக்கும். So anytime you want to look at that watch, even during the darkest of nights, எந்த நேரத்திலும் பகல் நேரத்துல மாத்திரமல்ல இரவு நேரத்துல கூட அதை பார்த்துக்க நேரத்தை you கண்டுபிடிச்சு will be able to read the time. நீங்கள் நேரம் என்னன்றதை பார்த்துக்கிட முடியும். So one day, ஒரு நாள் I don't know why I had to take the watch out. I don't remember now. இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஏன் அந்த வாட்சை என் கையில இருந்து கழட்டி வைத்தேன்னு But சொல்லி. I had put it into the drawer of the table. அந்த ஒரு மேஜையின் மேல வைத்து விட்டு போயிட்டேன். And then I just slept off. அதுக்கு பிற்பாடு தூங்கிட்டேன். I did not put it on that day. அந்த நாள் முழுசும் நான் அதை போடவும் இல்லை. But late in the middle of the night, அப்ப நடுராத்திரிக்கு அப்புறமா I just woke up திடீர்னு எழுந்து and I பார்த்தேன். wanted to look at the time. நேரம் என்னன்னு பார்க்கலாம்னு கையை பார்க்கறேன். And that watch was not there. என் கையில கடிகாரம் காணோம். So I had to go and dig it out and take the watch and put it back. எங்க இருக்குன்னு சொல்லி அந்த இரவுல போய் தேடி அதை திரும்ப என் கையில மாட்டிக்கிட்டேன். And then I looked at the time. இப்போ அந்த கை கடிகாரத்தை I பார்த்தா still could not read it. இந்த கடிகாரத்து நேரம் என்னன்னு பார்க்க முடியல. I wondered why. ஏன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். Every day when I look at it, any time I was able to read. இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் நேரம் என்னன்றதை சரியா என்னால But கணித்து விட this day முடியும். I could not read the time. ஆனா இந்த நாள்ல அதை பார்க்க முடியலையே. Then I remembered அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. the watch has always been in a dark drawer all the day. எப்பவும் பகல் முழுசும் அந்த கடிகாரமானது ஒரு இருட்டான ஒரு இடத்துல And வைக்கப்பட்டது. because it has been in darkness so long, அது ரொம்ப நேரம் காலமா இருட்டுல it இருந்தபடினா could not reflect the light. அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க So முடியல. I took the watch உடனடியாக அந்த and கடிகாரத்தை put a எடுத்தேன். torch on it for a few minutes, அடுத்த சில நிமிஷங்கள் அதை டார்ச் வெளிச்சத்துல வைத்தேன். and then put off the torch அதுக்கு பிற்பாடு டார்ச் and ஆஃப் switched off all the lights. எல்லா லைட்டையும் ஆஃப் And I பண்ணிட்டேன். looked at my watch. இப்போ திரும்ப என் கை கடிகாரத்தை I was பார்த்தேன். able to read it. இப்போ அந்த கை கடிகாரத்தை Now, மணி why என்னன்னு the பார்க்கிறேன். radium dial received its light? ஏன் அந்த ரேடியம் போட பூசப்பட்டிருக்கிற The radium did not have a light on its own. அந்த ரேடியம் என்ற வேதிப்பொருளுக்கு இயற்கையான வெளிச்சம் கிடையாது. But when it was
placed there where the light, real light could fall on it. உண்மையான வெளிச்சம் எங்க இருக்குதோ அந்த வெளிச்சத்துக்கு நேரா அந்த பொருள் வைக்கப்படும் பொழுது It received all the light in itself. அது அந்த வேதிப்பொருளானது அந்த வெளிச்சத்தை அப்படியே உட்கிரகித்து Then he was able to reflect it in darkness. இருட்டு வரும்பொழுது அது அப்படியே வெளியே Oh, when காண்பிக்கிறது. you walk with Jesus, நீங்கள் இயேசுக்குள்ளாய் நடக்கும் பொழுது he is full of light. அவர் வெளிச்சமாய் And இருக்கிறார். as you walk with him and talk with him all your life's way, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா வழிகளிலும் அவரோட பேசிக்கொண்டு அவரோட நடந்து கொண்டு போகும்பொழுது his light comes into you. அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துட்டே And இருக்கும். then when you walk into darkness, நீங்க அந்த அந்தகாரத்துல நடக்க what போகும்போது happens? என்ன நடக்கும் The தெரியுமா? light you have already received from him ஏற்கனவே அவரிடத்திலிருந்து பெற்ற அந்த வெளிச்சம் is being reflected. அது உங்களிலிருந்து பிரதிபலிக்கிறதா Oh, இருக்கும். you were sometime darkness, my dear முற்காலத்தில் people. நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். But now you are light in the Lord இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் because you இருக்கிறீர்கள். walk with Jesus. அவர் இயேசுவோட Now I'm நடந்ததினால talking to you about some of the experiences that you will have when you have the friendship, companionship of Jesus. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இயேசுவோடு நீங்கள் நடந்தும் பொழுது அவரோடு உறவு வைத்துக் கொள்வது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Let me tell you, நான் மறுபடியும் சொல்றேன். the world seems to be in darkness right now. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுசு இருள்ல இருக்குது. யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது. யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது. முந்தி எல்லாம் ஒருத்தர் இரும்பறாங்கன்னு வெச்சுங்களே. முந்தி ஒருத்தர் இருமுனாங்க. Somebody coughs. யாராலும் இருமிட்டாங்க அப்படினு சொன்னா ஏன்பா ரொம்ப இருமல? ரொம்ப இரும்புறியப்பா. இந்த மருந்து சாப்பிட வேண்டியதானே? மருந்து சாப்பிடுங்க. You can get Corex, you can get this and that. கோரெக்ஸ் என்ற மருந்து அல்லது அது மருந்தெல்லாம் வாங்கி And சாப்பிட somebody will come close to them. யார் கிட்ட யாராவது பத்திரப்பா நல்லா பாத்துக்கோ. பத்திரமா நல்லா பாத்துக்கிடுன்னு But சொல்லி. now, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா if somebody coughs, யாராலும் ஒரு இரும்ப ஆரம்பிச்சிட்டாலே and it's not, it doesn't even have to be a cough as they used to cough. இதுக்கு முன்னாடி அந்த இரும்புன அப்படிப்பட்ட இரும்பல் கூட தேவை அதாவது கிடையாது. ரொம்ப கொலோக்கியல் பாஷையில பேசினா லோக்கு 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 அப்படிலாம் இரும்ப தேவையில்லை. லோக்கு 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 அப்படி இரும்புன காலங்கள் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் இப்ப தேவையில்லை. சும்மா அப்படி இரும்ப ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஒரு கொரோனா இருக்குமா? ஒருவேளை கொரோனாவா இருக்குமோ? ஐயோ நம்ம பக்கத்துல இருக்கிறோம். நம்ம பக்கத்துல வேற இருக்கோமே. You know sometimes what they do, சில சமயம் என்ன செய்வாங்க இவர் தெரியுமா? கொஞ்சம் நிறுத்த முடியாம இருமிட்டார்னா தொடர்ந்து நிறுத்த முடியாம இருமிட்டே he இருந்தாருன்னா will call the corporation. உடனடியாக கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து ஆம்புலன்ஸ் வரும். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வரும். யார் அந்த ஆளு பேர் சொல்லிட்டு வருவாங்க. அவர் பேர் எங்க என்னன்னு கேட்பாங்க. தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிடுறாங்க. You cannot cough now. இப்ப இரும்ப கூட முடியாது. You cannot sneeze now. இனி தும்ப கூட முடியாது. மூக்குல கொஞ்சம் சளி வந்துச்சுன்னா துப்ப முடியாது. மூக்கு சளி வந்துச்சுன்னா துப்ப முடியாது. ஏன் கேட்டா எல்லாமே கொரோனா. எல்லாமே கொரோனா. பயந்துட்டு இருக்கிறான். பயந்துட்டு இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Let me tell you, நான் உங்களுக்கு சொல்றேன். we live in the world of full of darkness of fear. இந்த உலகமானது அந்தகாரத்திலே நிறைந்திருக்கிற இடத்துல வாழ்ந்து Fear கொண்டிருக்கிறோம். of darkness. பயம் என்கிறதான் Fear அந்தகாரம். of sickness. வியாதி என்கிற பயம். Fear of spreading the disease. இந்த வியாதி பரவிடுமோ என்ற பயம். But let me tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். if you have a closer walk with Jesus, நீங்கள் இயேசுவோடு நெருங்கி நடந்தால், hallelujah, ஹல்லேலூயா, just a closer walk with Jesus, இயேசுவோடு நெருங்கி ஜீவித்தால், just a closer walk with Jesus, இயேசுவோடு நெருங்கிட்டா what happens to you? எனக்கு உங்களுக்கு என்ன நடக்குது? You become the children of light. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் You மாறி, shall be shining in darkness. நீங்கள் அந்தகாரத்திலே வெளிச்சமாய் பிரகாசிப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா, Oh, hallelujah. ஹல்லேலூயா. I feel the joy of the Lord in this place. இந்த இடத்துல கர்த்தருடைய பெரிய மகிழ்ச்சி I உணர்கிறேன். know that I'm speaking to an empty church, வெறுமையா இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு முன்பாக நின்று தான் பேசுறேன். but at the same time I feel as if I'm speaking to thousands of people. ஆனால் பேசும்போது எப்படி பேசுகிறேன் தெரியுமா? என் ஆலயம் நிறைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைந்திருக்கிறவர்களுக்கு பேசுகிறது போல Because I பேசுகிறேன். am full of joy knowing what is the experience of people walking with Jesus. ஏன் என்று கேட்டால் இயேசுநாதரோடு கூட நடக்கிற மக்களுடைய அனுபவங்கள் என்பதை அறிந்த சந்தோஷத்தோட பேசுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Anyone walking with Jesus, இயேசுவோடு நடக்கிற யாரானாலும், anyone who has a close companionship with Jesus. இயேசுவோடு நடக்கிற யாரா இருந்தாலும் சரி. Next I want you to read with me அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது John chapter 13 and verse 25. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்துடைய 25வது Here வசனம். is Jesus giving communion to all his disciples. இங்கே இயேசுநாதர் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். And he is washing their feet. அவர்களுடைய பாதத்தை கழுவி கொண்டிருக்கிறார். And then he says to them, if I
the Lord, you think that I'm your Lord. If I do that to you, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆண்டவராகிய நானே அப்படி செய்ததுண்டானால் you also do it to each other. நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் So செய்யுங்கள். he was doing a beautiful lesson to them. அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை அங்கே கற்பித்து It was a கொடுக்கிறார். role model for them. அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் இந்த காரியத்தை And செய்கிறார். then while he was doing that, அப்படி செய்கையிலே he also said like this, ஒரு காரியத்தை இவர் இப்படி சொன்னார். one of you shall betray me today. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். When that word came, அந்த வார்த்தை இயேசுநாதருடைய வாயிலிருந்து வந்தவுடனே all the 12 disciples were amazed. இந்த 12 சீஷர்களும் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டாங்க. And they got scared as well. அவங்க எல்லாரும் பயந்தும் போயிட்டாங்க. ஒருத்தர் கேக்குறாங்க, ஒருத்தர் கேக்குறாங்க, நானோ. நானோ. Even the person who was betraying Jesus also said, நானோ. இயேசுநாதரை காட்டிக் கொடுக்க போறோம்னு சொல்றான், நானோன்னு சொல்லி. So at that time Peter did something. அப்போ பேதுரு ஒரு காரியத்தை செய்றான். John was lying on Jesus' breast. இந்த யோவான் என்ன செய்கிறான்னு கேட்டா இயேசுவின் மார்பிலே சாய்கிறான். Very close, he could even hear the heartbeat of Jesus. இன்னும் நெருக்கமா இயேசுநாதருடைய இதய துடிப்பை கேட்கிற அளவுக்கு கிட்டிச்சறான். So he tells John, யோவான் இடத்துல அவர் சொல்றான், ஏய் கேளுப்பா, அது யாருன்னு கேளு. So John, யோவான் when he said, ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கிறான், Lord, is it I? ஆண்டவரே நானோ. He didn't say that. அப்படி அவர் கேட்கல. Everyone else said, is it me? எல்லாரும் நானோன்றாங்க. But when the time for John to ask, ஆனா யோவான் கேட்கும்போது எப்படி கேட்கிறான்னு கேட்டால், he had a very beautiful confidence that he will not be the one. அவருக்குள்ள ஒரு அருமையான திடமான நம்பிக்கை இருந்தது, அந்த காட்டிக் கொடுக்கிறவன் no நானா situation that I will betray Jesus. நான் எந்த சூழ்நிலையில் இயேசுவை காட்டிக் கொடுக்க So மாட்டேன். he asked the Lord, அப்போ இயேசுவின் மார்பில சாய்ந்த ஆண்டவரிடத்துல கேட்கிறான், Lord, who is he? ஆண்டவரே அவன் யார்? Hallelujah. அல்லேலூயா. இந்த கேள்வி வரணுமானா, if you want to have that kind of a confidence in your life, உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம் வரணுமானா, what needs to happen? இது என்ன நடக்கணும் தெரியுமா? Now John was leaning on the chest of Jesus. இயேசுநாதருடைய மார்பிலே யோவான் சாய்ந்து கொண்டான். I want to tell you this morning, நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், he gives you that privilege. அந்த ஸ்லாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கறாருங்க. There is a song, very beautiful song. ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கிறது. What a fellowship, what a joy divine, leaning on the everlasting arms. What a blessedness, what a peace is mine, leaning on the everlasting arms. Safe and secure from all alarms, leaning on the everlasting arms. Oh, how sweet the sound in this pilgrim's way, leaning on the everlasting arms. Oh, how bright the path grows from day to day, leaning on the everlasting arm. Leaning, live unsecure from all alarms, leaning on the everlasting arms. The songwriter was saying, leaning on everlasting arms. அந்த நித்தியமான அந்த கரத்துக்கு சாய்ந்து கொள்கிறதை கொடுத்தாங்க. But the Lord gives us a greater opportunity,
a privilege, an honor for us to lean on him on his chest. ஆனால் ஆண்டவராகிய இயேசுநாதரோ அவருடைய மார்பிலே சாயத்தக்கதான கிருபையை, ஆசீர்வாதத்தை, தயவை, When you have a closer walk with Jesus. இயேசுநாதரோடு கூட நெருங்கி வரும் பொழுது Sometimes your husband's shoulder may not be available. உன்னுடைய கணவனுடைய தோள் நீ சாயத்தக்க இடம் இல்லாமல் போகலாம். And your wife's shoulder may not be available. உன்னுடைய மனைவியினுடைய தோள் உனக்கு சாய்கிறதுக்கு கிடைக்காமல் Or போகலாம். your good friends' shoulders may not be available. உன்னுடைய நல்ல நண்பர்கள் என்று நினைக்கிறவர்களுடைய தோள் அந்த நேரத்தில் உனக்கு I have கிடைக்காமல். heard people saying this. ஜனங்கள் இப்படி சொல்லுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். Hey, அழனமனா என் தோள்ல வந்து சாஞ்சுக்கப்பா. அழனமான என் தோள்ல வந்து சாஞ்சிக்கிறப்பா. Hallelujah. Hallelujah. But it's not available to everybody. ஆனா யாவருக்கும் அப்படி கிடைக்கிறது இல்லையே. But Jesus, ஆனால் இயேசுவோ, when you have a close companionship with him, இயேசுநாதரோடு கூட நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது you can sing just as we sang. நாம் பாடினது போல நீங்களும் பாட It முடியும். will be like leaning on his everlasting arm, அவருடைய நித்திய புயத்து மேல் leaning சாய்ந்திருக்கிற, on his everlasting shoulders, நித்திய புயத்தின் மேல் அப்படியே சாய்ந்திருக்கிற கிருபை, leaning on his broad chest. திரண்ட மார்பிலே அவரிடத்தில் சாய்ந்து கொள்ளுது. And this man, when he leaned on Jesus, இந்த யோவான் அவர் மார்பிலே சாய்ந்த பொழுது மைண்ட் question போயிடுச்சு, அந்த நானோ என்ற கேள்வி அவருக்கு போயிடுச்சு. சந்தேகம் போயிடுச்சு, சந்தேகம் போயிடுச்சு. தன்னை குறித்துள்ள சந்தேகம் போயிடுச்சு. தன்னை குறித்துள்ள சந்தேகம் Now போயிடுச்சு. he has self confidence. இப்ப அவருக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை It வந்துச்சு. will not be me. இனி நானோ என்ற கேள்வி So கிடையாது. he's saying, அவர் சொல்லுகிறார், Lord, who is he? ஆண்டவரே அவன் யார்? I am leaning on you. நான் உம்முடைய மார்பில சாஞ்சிருக்கேன். It cannot be me. உம்முடைய மார்பில சாஞ்சிருக்கிறேன். நான் இருக்க Leaning மாட்டேன். on you and betraying you is not going to happen. உம்முடைய மார்பிலே சாய்ந்து உண்மையை காட்டி கொடுக்கிறது நடக்கவே முடியாது. So Lord, who is he? ஆண்டவரே அவன் யார்? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. May this day be a day of leaning on Jesus. இந்த நாள் இயேசுநாதருடைய மார்பிலே சாய்கின்ற ஒரு நாளாக இருக்கட்டும். Want to read with me the book of Ephesians chapter 2 verses 6 and 7. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் I am செய்தார். talking to you this morning about the companionship of Jesus. இந்த காலை வேளையில் இயேசுநாதரோடு கூட நாம் நடக்கிறதின் மூலமாய் இருக்கிற Especially ஆசீர்வாதம், when you look at what is happening all around the world. விசேஷமா இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது இருமுறவன் டாக்டர்கிட்ட போறதுக்கு பயப்படுறான். இரும்புகிறவன் மருத்துவத்துல போகிறதுக்கு பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? எதுக்கு பயப்படுறான்? ஐயோ அங்க போனேன்னா எனக்கு கொரோனான்னு பிடிச்சு உட்கார வச்சிருவாங்களே. போனா கொரோனான்னு பிடிச்சு உட்கார வச்சிருவாங்களோ. Everyone is very much afraid to go even to see the doctors. எல்லாரும் பாத்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு கூட பயப்படுறாங்க. எனக்கு டாக்டர் இருக்காரு. எனக்கு ஒரு மருத்துவர் உண்டு. Who takes care of me if and when I need it. எப்பெல்லாம் எனக்கு தேவை அப்பெல்லாம் என்ன பாத்துக்கிறதுக்கு அவர் இருக்கார். So when I called him one day and said, Doctor, I feel this way, when can I see you? ஐயா எனக்கு இப்படி உடம்பெல்லாம் இப்படி இருக்குது, நான் எப்போ உங்களை பார்க்கலாம்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட And you கேட்டேன். know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? That's okay, Pastor, don't come to the hospital. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா மருத்துவமனைக்கு மட்டும் வந்துடாதீங்க. Don't even come to see me. என்னையும் பார்க்க வந்துடாதீங்க. Because if you are here நீங்க வந்துட்டீங்கன்னா and if you cough in a way that they suspect, அவங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஏதாவது இரும்பிட்டீங்கன்னா, இல்லட்ட உங்களுக்கு கொஞ்சம் வீசிங் இருக்கு, கொஞ்சம் வீசிங்கோட வந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு இழுப்பு இருக்கு, அந்த இழுப்போட வந்துட்டீங்கன்னா they will not send you home. உங்களை வீட்டுக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. உங்களை பிடிச்ச ஹாஸ்பிடல்ல போடுவாங்க. உங்களை பிடிச்ச ஹாஸ்பிடல்ல நானே ட்ரை பண்ணாலும் விட மாட்டாங்க. நானே முயற்சி பண்ணாலும் உங்களை விடுவிக்க முடியாது. So please don't come to the hospital. மருத்துவர் சொல்றாரு, தயவு செய்து மருத்துவமனைக்கு So வராதீங்க. thank God for the past 3 months I have not gone to the doctor. கடந்த 3 மாதங்களாக மருத்துவரே பார்க்காதபடி கர்த்தர் என்னை காத்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. But when I am with the Lord Jesus, நான் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது what do we read இங்க here? என்ன வாசிக்கிறோம்? Living with Christ, கிறிஸ்து உடனே வாழுகிறது. and he hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. அவர் என்னை தம்மோடு அவரை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்னை உட்காரும்படி இப்ப செய்திருக்கிறார். அவரோடு உன்னதங்களிலே அவரோடு உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சிருக்கிறார். எதுக்காக? என்று That in கேட்டார். the ages to come he might show the exceeding riches of his grace in his kindness toward us through
Christ Jesus. எதற்காக என்று கேட்டால் வருங்காலையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வரியத்தை விளங்கச் செய்வதற்காக. Oh, hallelujah. ஹல்லேலூயா. It is for him to show exceeding riches of his grace in his kindness toward us. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வரியத்தை நமக்கு விளங்கச் செய்வதற்காக. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. What is the experience of having companionship with Jesus? இயேசுநாதர் கூட போகிற மனுஷனுடைய அனுபவங்கள்லாம் என்னென்ன தெரியுமா? He makes us live with Christ. அவரோட கூட வாழும்படி செய்கிறார். He makes us sit with him. அவரோட கூட உன்னதங்களிலே உட்காரும்படி In செய்கிறார். John chapter 14, 1 and 2 and 3. யோவான் சுவிசேஷம் 14 1 2 3 வசனங்கள் The word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, let not your heart be troubled. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. Believe in God. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in me also. என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். In my Father's house are many mansions. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் I உண்டு. go to prepare a place for you. நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண And போகிறேன். when I have prepared a place for you, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு I will come back. நான் திரும்ப வருவேன். And then I will take you unto myself, எதற்கென்று கேட்டால் நான் மறுபடியும் உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொண்டு that where I am, there you may be நான் also. இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு வருவேன். Oh, hallelujah. ஹல்லேலூயா. That is what the companionship with Jesus will do for you. இயேசுநாதருடைய அந்த நட்பு, அந்த உறவு கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதாங்க. And finally, கடைசியாக I want to read one more scripture to you. இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க In the விரும்புகிறேன். book of Titus, தீத்துவின் புஸ்தகத்துல chapter 2, இரண்டாவது அதிகாரம் and verse 13. 13வது வசனம் We read like this. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Looking for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம். When you have a relationship with Jesus, நீங்கள் ஆண்டவரோடு கூட நல்ல உறுதியான உறவு இருக்கும் when you have பொழுது, a companionship with Jesus, இயேசுநாதரோடு கூட ஒரு நட்புல இருக்கும் first of பொழுது, all, you are not alone, நீங்கள் முதலாவது தனியால் கிடையாது. because He is with you and you are with Him. ஏனென்று கேட்டால் அவர் உங்களோடு இருக்கார், நீங்க அவரோடு I இருக்கீங்க. in Him and He is in me. அவன் என்னிலும் நான் அவனிலும் That நிலைத்திருக்கிறேன். is what Jesus said in John 15. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அவர் சொன்னார். I am the true vine, நானே மெய்யான you are the திராட்சை, branches. நீங்கள் கொடிகள். If I abide in you, நான் உன்னில் I mean if you abide in me நீங்கள் என்னிலும் and my words abide in என் you, வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் you shall bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை And கொடுப்பீர்கள். then He said, சொல்லிட்டு அவர் சொல்றாரு, without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய Oh, கூடாது. hallelujah. ஹல்லேலூயா. Without the relationship with Jesus, இயேசுநாதரோடு கூட உறவு இல்லாத பட்சத்தில், without the companionship of Jesus, இயேசுநாதர் கூட அந்த நட்பு இல்லாத பட்சத்தில், without the presence of Jesus, இயேசுநாதருடைய பிரசன்னம் இல்லாத you can பட்சத்தில் do nothing. உங்களாலே ஒன்றும் செய்யவே So முடியாது. when you are in your home, நீங்கள் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, you are being shut down in your உங்க home, வீட்டிலே நீங்கள் முடங்கி கிடந்தாலும் சரி, no matter what kind of a situation there you are. எந்த சூழ்நிலையில நீங்கள் உங்கள் வீட்டிலே I இருந்தாலும் want சரி, you to have a good relationship with Jesus. இயேசுநாதரோடு கூட ஒரு நல்ல தொடர்பை வைத்துக் When கொள்ளுங்கள். you have that relationship and companionship, அந்த ஒரு உறவையும் அந்த நட்பையும் நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது, then you can feel the joy of the Lord in your heart. உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய மகிழ்ச்சியை So the உணர்வீர்கள். word of God says, வேதவசனம் சொல்லுகிறது, looking for that blessed hope இந்த ஆனந்த and the பாக்கியத்துக்கும் glorious appearing of great God and our Savior Jesus Christ. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். What does it what does teach us that? இது நமக்கு என்னத்தை போதிக்கிறது தெரியுமா? எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது நம்மை போதிக்கிறது? எது நம்மை The போதிக்கிறது? relationship with Jesus. இயேசுநாதரோடு உள்ள ஒரு தொடர்பு, உறவு, அவரோடு உள்ளதான அந்த ஐக்கியம், அவரோடு உள்ளதான அந்த ஐக்கியம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அது நமக்கு போதிக்கிறது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. When I walk with Him, நான் அவரோடு நடக்கும் பொழுது, when I talk with Him, அவரோடு பேசும் பொழுது, when I worship Him, நான் அவரை ஆராதிக்கும் பொழுது, when I praise Him, நான் அவரை துதிக்கும் when பொழுது, I declare His name to others, மற்றவர்களுக்கு அவருடைய நாமத்தை அறிவிக்கும் பொழுது, when I talk to others about the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, all of these things இவைகள் எல்லாம் teach me. என்ன போதிக்கிறது? What does it teach அது me? என்ன போதிக்கிறது தெரியுமா? To be ready
for the return of Christ. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிரு என்று போதி. So my message has been small, a short one this morning. இந்த காலை வேளையினுடைய செய்தியானது மிக சுருக்கமான ஒரு செய்தியா இருக்கு. But let me paraphrase all of those things that I have spoken now. இப்போது நான் உங்களுக்கு பேசின அத்தனை குறிப்புகளையும் வேகமாய் நான் A உங்களுக்கு person who has a relationship, a fellowship, a companionship with Jesus, இயேசுநாதரோடு கூட ஒரு தொடர்பு, இயேசுநாதருடைய கூட்டாளித்துவம், நட்பை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், first of all, he receives the love of Jesus. முதலாவது அவன் இயேசுவினுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறான். Secondly, he is being led by Jesus. இரண்டாவதாக அவன் இயேசுநாதராலே வழிநடத்தப்படுகிறான். Thirdly, he is cleansed by the blood of Jesus. மூன்றாவது இயேசுவின் இரத்தத்தினாலே அவன் கழுவப்பட்டிருக்கிறான். Fourthly, he has been lightened from darkness into light. நான்காவதாக அந்தகாரத்திலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் Fifthly, he has the privilege of leaning on Jesus. ஐந்தாவதாக இயேசுவினுடைய மார்பிலே சாய்கிறதுக்கு ஸ்லாக்கியம் பெற்றவன். He has ஆறாவதாக given us the privilege and honor of living with Christ. கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து அவரோடு கூட வாழும்படிக்கு கிருபை கொடுத்தார். Finally, கடைசியாக he has given us an expectation, ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். looking for Christ. கிறிஸ்துவின் வருகைக்காக Jesus is coming back soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Corona tells me இந்த கொரோனா எனக்கு இதைத்தான் சொல்லுது. Jesus is coming. இயேசு சீக்கிரம் வராரு. Every plague tells me ஒவ்வொரு வாதைகளும் எனக்கு அதைத்தான் சொல்லுது. Jesus is coming back. இயேசு சீக்கிரம் வருகிறார். Every sin in the world இந்த உலகத்தோட ஒவ்வொரு பாவமும் சொல்லுது. tells me எனக்கு சொல்லுது Jesus is coming back. இயேசு சீக்கிரம் வருகிறார். Everything that you walk away from God, தேவனை விட்டு விலகுற எந்த ஒரு காரியமானாலும் it tells me அது எனக்கு இப்படி சொல்லுது. Jesus is coming back. இயேசு சீக்கிரம் If I வருகிறார். see the things that happened during the days of Noah, நோவாவின் காலத்தில் நடந்தவைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது it tells me அது எனக்கு சொல்லுகிறது. Jesus is coming back. இயேசு சீக்கிரம் Oh, வருகிறார். he is coming back. அவர் சீக்கிரமாகவே And he is வருகிறார். coming back. அவர் சீக்கிரமாகவே And he is வருகிறார். not coming back for the entire humanity. மனித குலம் முழுமைக்காக அவர் வருவது கிடையாது. He is coming to those who have companionship with him. அவரோடு கூட நட்பையும் அவரோடு கூட தொடர்பை வைத்துக் கொண்டவர்கள் யாரோ He அவர்களுக்காக is வருகிறார். coming for them who is walking with him. அவரோடு கூட நடக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்காக அவர் வருகிறார். Enoch walked with God for 300 years. ஈனோக் 300 வருடங்களாக தேவனோடு He walked சஞ்சரித்தான். with Jesus. இயேசுநாதரோடு He had சஞ்சரித்தான். companionship with him. இயேசுவோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் He had வைத்திருந்தான். courtship with Jesus. அவன் இயேசுவோடு கூட நல்ல உறவை வைத்திருந்தான். அவர் வரும்போதெல்லாம் கூட நடப்பான். அவர் வரும்போதெல்லாம் கூட Then the நடப்பான். Bible says வேதம் சொல்லுகிறது one day he was not. ஒரு நாள் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். காணப்படாம போனான். காணப்படாமல் போனான். எல்லாம் தேடி தேடி பார்க்கறாங்க. எல்லாம் தேடி பார்க்கறாங்க. தேடி பார்த்தா காணோம். தேடி பார்த்தாலும் காணோம். Why was not? ஏன் அவன் காணப்படல? Because he has been taken by the Lord. ஆண்டவரால் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். Hallelujah. ஹல்லேலூயா. Let that day come to you. அந்த காரியம் உங்களுக்கு நேராய் வரட்டும். 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 தேடி பார்க்கணும் ஜனங்கள். ஜனங்க உங்களை தேடி பார்க்கணும். ஐயோ அந்த பிரதர் சாம்சனை காணோமே. பிரதர் சாம்சனை காணோமே. அந்த ஜோசப்பை காணோமே. ஜோசப்பை காணோமே. இந்த லிடியாவை காணோமே. லிடியாவை காணோமே. They should look around. அது சுத்தி சுத்தி தேடி பார்க்கணும். And they should not be able to see you. அத அவங்கள காண முடியாம இருக்கணும். Why? ஏன்? They have been taken away by the Lord. அவர்கள் ஆண்டவரால் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு அந்த ஒரு அனுபவம் வர எதிர்பார்த்து காத்திருப்போம். அந்த ஒரு அனுபவம் வர நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். So this morning இந்த காலை வேளையில I am asking you, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். how is your relationship with Jesus? இயேசுநாதர் உள்ள ஐக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? Is it the way that I have spoken to you this morning? இந்த நாளிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காரியங்களின்படி இருக்கிறதா? Is it possible for us to once again say, Lord, I surrender myself? ஆண்டவரே, அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு விசை கூட நான் என்னை அர்ப்பணிக்க முடியுமா என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். I want you to love me, Lord. ஆண்டவரே, நான் உம்மால் இன்னும் அதிகமாக நேசிக்கப்பட I want you விரும்புகிறேன். to lead me. நீரே என்னை வழி நடத்தணும்னு விரும்புகிறேன். I want you to lose me. ஆண்டவரே, என்னை விடுவிக்க வேண்டும் என்று I விரும்புகிறேன். want you to make walking the light. ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தில் நடக்க எனக்கு உதவி செய்ய I want you to lean on you. ஆண்டவரே, உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to live with you. ஆண்டவரே, உம்மோடு கூட நான் வசிக்க விரும்புகிறேன். And I want to be in expectation of you. ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்த எதிர்பார்ப்பில் நிறைந்திருக்க I விரும்புகிறேன். surrender all. All to Jesus I surrender. All to Him I freely give. I will ever love and trust Him in His presence daily live.
Just one more time. Lift up your hands with me. Wherever you are. இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் உங்க கரங்களை Lift up உயர்த்தி your hands கரங்களை உயர்த்தி and sing with me. என்னோடு கூட சேர்ந்து And பாடுங்க. when you sing, நீங்கள் அதை பாடும் பொழுது let it be your words அது உங்கள் வார்த்தையா from இருக்கட்டும். your heart, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து directed to God. தேவனுக்கு நேராய் வரட்டும். Surrender all to Jesus. I surrender all to Him. I freely give. I will ever love and trust Him in His presence daily. Lift up your hands and sing. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender Before we close in prayer, முடிவு ஜெபத்துக்கு முன்பாக I want to remind you of the prayer at 5 o'clock in the morning, அதிகாலையில 5 மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் உண்டு. 10 o'clock for the sisters, சகோதரிகள் யாவருடைய ஜெபமும் 10 மணிக்கு இருக்கிறது. and in the evening for men of the church at 6 o'clock. சபையில் இருக்கிற சகோதரர்கள் யாவரும் 6 மணிக்கு சாயங்காலத்தில் I ஜெபிக்கிறார்கள். want you to come and join in good numbers as you are already doing. நீங்கள் ஏற்கனவே செய்து வருவது போல நல்ல எண்ணிக்கையிலே அந்த ஜெபத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். So far I think that around 150 people are praying every day, including morning at 10 o'clock and evening. காலையிலையும் சரி மத்தியம் 10 மணிக்கும் சரி சாயங்காலத்தில் சேர்ந்து ஒரு நாளைக்கு 150 பேர் மேலாக Nearly. அதற்கு கிட்டத்தட்ட 150 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். And it is a good sign that good for the church. சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான அடையாளம் அது. But others can also join. மற்றவங்களும் கூட இதில் சேர்ந்து கொள்ளலாம். I will be putting the number once again on WhatsApp this evening. இன்னைக்கு சாயங்காலத்திலே அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணை குறித்த விவரங்களை இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன். It is very easy to get connected. அதில் தொடர்பு கொள்வது மிக எளிது. And it is very easy, very clear that you can pray together. You can pray and you can join and pray. It's a wonderful time. நீங்கள் அந்த தொலைத்தொடர்பில் பங்கேற்கும் போது நீங்களும் ஜெபிக்கிறதுக்கும் எல்லாரோட ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கும் மிக எளிமையாக இருக்கும். We go and join everybody, whoever calls your name. உடனே அங்கெல்லாம் போய் பேர் கொடுத்துறீங்க. பேரை சொல்லி கூப்பிடுறதுலாம் நீங்க போய் பேரை கொடுத்துறீங்களே. அப்ப வாட்ஸ்அப்ல நீங்க சேர்ந்துக்கங்கனாலும் சேர்ந்துறீங்க. வாட்ஸ்அப்ல சேர்ந்துங்கன்னா உடனே சேர்ந்துக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. அது எனக்கு சரியா தெரியல. நான் சொல்லிடுறேன், நான் மனசுல பட்டது சொல்லிடுறேன். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. உங்களை வழி நடத்தத்தக்கதான ஒரு தேவாலயம் இருக்கிறது. உங்களை வழி நடத்தக்கூடிய தேவாலயம் உண்டு. உங்களை வழி நடத்தத்தக்கதான ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை வழி நடத்தக்கூடிய போதகரை கர்த்தர் நீங்கள் ஒரு சபையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சபையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தினாலே உங்களுடைய வருகையினாலே உங்களுடைய வருகையினாலே ஐக்கியத்தினாலே இந்த ஊழியத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதற்காக உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். Our gracious heavenly Father, எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, we thank you for the beautiful word that you gave to us. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. Whatever you gave into my hands, I've given it to your people. ஆண்டவரே, நீர் என்னுடைய கரத்திலே கொடுத்தது எல்லாம் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தீர். Make it a blessing to them. அவர்களுக்கு அதை ஒரு ஆசீர்வாதமாக்கும். Make them a blessing. அவர்களையே ஆசீர்வாதமாக்கும். None of them shall be darkness anymore. ஆண்டவரே, அவர்கள் ஒருவரும் அந்தகாரமாய் இருக்க கூடாது. Let each and every one of them shall be light. அவர்கள் ஒவ்வொருத்தரும் வெளிச்சமாய் இருக்கணும். They shall be loved by the Lord. ஆண்டவராகிய உம்மாலே அவர்கள் நேசிக்கப்பட்டிருக்கணும். They shall be led by the Lord. உம்மாலே அவர்கள் வழிநடத்தப்படணும். They shall be loosed by the Lord. ஆண்டவரே, உம்மாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கணும். Let them be lightened by you. உம்மாலே அவர்கள் வெளிச்சத்தில் இருக்கணும். Let them be leaning on you. உம்முடைய மார்பில் அவங்க சாய்ந்து இருக்கணும். Let them live with you. உம்மோடு கூட எப்போ உட்கார்ந்து இருக்கணும். Let them wait patiently for your return. உம்முடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணும். And if these things happen to them, இவர்களுக்கு அவைகள் சம்பவிக்கும்தா, because of your presence உம்முடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக, and because of your closeness with them, அவரோடு கூட நீங்க இருக்கிற
அந்த நெருக்கத்தினால், because of your relationship with them, நீங்க அவங்களோடு கூட உள்ள உறவின் not நிமித்தமாக only will they not live in darkness, அவர்கள் அந்தகாரத்திலே வசிக்க மாட்டார்கள் என்பது they மாத்திரமல்ல, will not live by flesh, அவர்கள் மாம்சத்தின்படியும் வசிக்க they will மாட்டார்கள், live by the Spirit, அவர்கள் ஆவியினான்படி they வாழ்வார்கள், will live a life of healing, அவர்கள் சுகமுள்ள வாழ்க்கை they வாழ்வார்கள், will live a life of joy, அவர் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை they will வாழ்வார்கள், live a life of peace, சமாதானமுள்ள வாழ்க்கை they வாழ்வார்கள், will live a life of plenty. செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். That is how you want them to live. இப்படித்தான் வாழும் நீரும் So விரும்புகிறீர். I pray that you will bless them that way, Lord. ஆண்டவரே அப்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் Some ஜெபிக்கிறேன். of our people are in the hospitals. சில எங்களுடைய ஜனங்கள் சில பேர் Touch மருத்துவமனையில் them and heal them. அவங்களை தொட்டு சுகமாக்கும். Some of the people are in very much need. ஆண்டவரே தேவையுள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. Lord, I pray that you will provide for them. ஆண்டவரே அந்த தேவைகளை எல்லாம் பரலோகத்தின் தேவன் Our சந்திப்பார். people need protection. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை May தருவீர். your presence be around them to protect them. ஆண்டவரே அவங்களை பாதுகாக்கும்படி உம்முடைய பிரசன்னம் எப்போதும் அவங்களை சூழ்ந்திருப்பதாக. Make us ready for your return. உம்முடைய வருகைக்கென்று அவங்களை ஆயத்தப்படுத்துவீராக. Make us instruments of making others ready. மற்றவர்களை உபயோகப்படுத்தத்தக்க கருவிகளாய் மாற்ற இவர்களை கருவிகளாய் மாற்றுவீராக. We give all the glory unto you, Lord. நாங்கள் உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். Thank you once again for this service. ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறேன். Please give us the time so that we can all come together and worship. ஆண்டவரே நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான சமயத்தை எங்களுக்கு சீக்கிரத்திலே கட்டளையிடும். In Jesus' precious name. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம், காவல், சமாதானம், ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். Hallelujah. God bless each and every one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் And ஆசீர்வதிப்பார். we love you so very much. உங்களை நாங்கள் அளவு கடந்து நாங்கள் நேசிக்கிறோம். We'll see you soon. சீக்கிரத்தில் உங்களை முகமுகமாய் பார்ப்போம். Amen. ஆமென். ஆமென்.